பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும். போடலாம், பிரச்சனை இல்லை. என்ன மாதிரியான ஒரு படம் ஸ்டோரி சொல்லியிருக்கேன்? எனக்கு எந்த மாதிரி வேணும்னா வித்தியாசமாக இருக்கணும். எனக்கு இப்போ இருக்கிற மனிதர்கள் கேட்டுக்கிறத விட அதை தவிர்த்து வேறு மாதிரி எனக்கு வேணும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் நீங்கள் தான் எனக்கு போட்டு கொடுக்கணும். எக்ஸ்ட்ராடினரியானா சரியா புரியல எனக்கு. ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு என்ன மாதிரியான எக்ஸ்பிளைனா வந்து இப்போ நார்மல் மியூசிக்கை தவிர்த்து வேறு மாதிரி எனக்கு ஒரு மியூசிக் வேணும். வேறு மாதிரி இருக்கணும். அது யாராவது கேட்டிருக்கக்கூடாது. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கான்செப்ட் எனக்கு வேணும். மியூசிக் புதுசாக வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர், நான் ஒரு டைரக்டர். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக சேர்ந்து செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போடுங்களா, நான் சொல்கிறேன் எப்படி செய்யணும்னு. ஓகே, போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. பாருங்க எப்படி அழகாக நல்லா வருதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை இல்லை, இந்த மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யுங்க. ஏன் போட்டலாம், பிரச்சனை இல்லை இல்லை வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யுங்க. பிரச்சனை இல்லை பண்ணி. உங்களுக்கு இசை இங்கிருந்து வருதா இல்லை இங்கிருந்து வருதா? இசை இங்கேருந்து வருது டைரக்டர் ப்ரோ. இல்லை, இன்னமும் மிஸ் ஆகுது ரூட். அப்படின்றீங்களா? எஸ். பாருங்க எப்படி வரலான்னு மட்டும் பாருங்க. சரி, நீங்கள் போடுங்களேன், நான் கேட்குறேன். இந்த டியூன் எப்படி ஓகேவா? இல்லை ரூட், எனக்கு இன்னும் வேற மாதிரி, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நான் கேட்குறேன். இது மாதிரி இல்லை, இன்னும் வரணும், இன்னும் வேற மாதிரி வரணும் எனக்கு. இப்போ பெண்ணாக தான் வரணும். இப்போ இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள்கிட்ட வேற மாதிரி இருக்கணும். அது வந்து அந்த மியூசிக் நீங்கள் போடுங்க, நான் கேட்குறேன். போட்டுருவோங்களா? நீங்கள் போடுங்க, நான் கேட்குறேன். நீங்கள் போடுங்க. போட்டுருவோம். இல்லை ரூட், இல்லை ரூட், இன்னும் 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 வேற மாதிரி வரணும், இன்னும் வேற மாதிரி வரணும். நீங்கள் போடுங்க, இது சரியில்லை. இன்னும் வேற மாதிரியா? எஸ் எஸ், நீங்கள் போடுங்க. இது எப்படி ஓகே தானே? இந்த மாதிரி இல்லை இல்லை, இன்னும் 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 வேற மாதிரி வரணும். ஓகேவா? டியூன் எப்படி? ரைட் ரைட், வந்தாச்சு. ஓகே ரைட், இப்படி தான் இதே மாதிரி கொண்டு பண்ணுங்க. ரைட், இன்னும் போங்க, இன்னும் உள்ள போங்க, இன்னும் உள்ள போய் கொண்டு வாங்க. ஓகே ரைட், வந்துருச்சு. ஓகே, இப்படி தான். இப்படி தான் இருக்கணும். ஓகே, இன்னும் போங்க, கொண்டு வாங்க. ரைட், ஓகே, ரைட், வந்தாச்சு. ஓகே, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. இன்னும் கொஞ்சம் போங்க. ஓகே, இன்னும் போங்க. ரைட், இதே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, வந்துச்சு. இதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். ஓகே ரைட், ஓகே, குட். இதுதான் முடிச்சாச்சு. வேற புதுசா இன்னும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஓகே. என்னதுன்னா, என் படத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா, என் படத்தில் பல மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணுமா, சிவாஜி சார் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க. எம்ஜிஆர் சார் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க. சிவாஜி சார் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க. கமல் சார் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஏன் சொல்ல போனா விஜயகாந்த் மாதிரி கூட ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களால் ஒரு விட்டு போட முடியுமா? அவங்க கேரக்டருக்கு பேஸ் பண்ணி உங்களால் போட முடியுமா? இல்லை, ஒரு நேரம் என்னதான் விட்டு போட சொல்றீங்களா, இல்லை நீங்கள் விட்டு போட்டுருக்கீங்களா? இல்லை, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, மியூசிக் போடுங்க. ஓகே, அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி. நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போங்களேன். நான் கேரக்டர் சொன்னேன்ல, அந்த மாதிரி போடுங்க. இதுதான் பீட்டு. வேற ரொமான்டிக்காக ஏதாச்சும் பாட்டு இருக்கா? இருக்கு. எனக்கு ரொமான்டிக்காக பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எப்படி மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்கணும். கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்கணும், ஆனால் பயங்கரமாக இருக்கணும். ஓகேவா? இந்த ஹீரோயினை வந்து அந்த மாதிரி காட்டணும்.
ஸோ உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ரொமான்ஸும் இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும், அதே சமயத்தில் அந்த ஹீரோயினும் அழகாக காட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் போடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த ரொமான்ஸ் வரணும். காட்டுங்க. ரொமான்ஸ் நீங்கள் காட்டுறதுன்னா அந்த ஃபீல் இருக்கணும். யா ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் இருக்கணும். எடுத்து வரேன் பாருங்க. எடுத்துட்டு வாங்க, நான் பார்க்குறேன். இல்லை இது வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து ரொமான்டிக் வேணும், அப்புறம் தான் பயங்கரமாக ஒரு இது இருக்கும். ஓகே இதே மாதிரி வாங்க. ஓகே இப்படியே வாங்க. யா வந்துருச்சு. ஓகே குட் இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொமான்டிக்காக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், பயங்கரமாகவும் இருக்கணும். ஓகே இதே ஃபாலோ பண்ணுங்கள். இது கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு இன்னும் ஒரு பாட்டு பண்ணணும். எனக்கு ஒரு சாமி பாட்டு பண்ணணும். சாமி பாட்டு தான். ஓகே சாமி பாட்டு பண்ணலாமா? என்ன மாதிரி சாமி பாட்டு? ஓகே நீங்கள் போங்க, நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் போடுற பாட்டு கேட்டுட்டு பேய் பீஸெல்லாம் தெருக்கு அடிச்சுட்டு ஓடணும். அந்த மாதிரி பாட்டு வேணும். ஏன்னா கிளைமேக்ஸில் தான் சாமி வருது. ஸோ அந்த பாட்டு வந்து கிளைமேக்ஸ்க்கு எனக்கு வேணும். ஓகேவா? இந்த பாட்டு வந்து கேட்ட கீழே பேய் பீஸெல்லாம் அழகு தெரிச்சுக்கிட்டு ஓடணும். அந்த மாதிரி யா அப்படி ஒரு பாட்டு போடுங்க. இந்த மாதிரியான ஒரு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, கரெக்டாக இருக்கேன். ஓகே போடுங்க. யா ஓகே இதே மாதிரி பாட்டு தான் எனக்கு நீங்கள் போடணும். ஓகேவா? இதே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இதே மாதிரி கொஞ்சம் மாற்றி எனக்கு நீங்கள் பண்ணணும். இந்த பாட்டை எனக்கு கிளைமேக்ஸ்க்கு ஒரு முக்கியமான சாமி பாட்டு ரொம்ப முக்கியம், எனக்கு தேவைப்படுது. ஸோ இதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும், பேய் பேசுறதுலாம் தெருக்கு அடிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கணும். தெருக்கே அடிச்சுட்டு ஓடணும். அப்படி ஒரு பாட்டு எனக்கு வேணும். ஓடிடும். நம்ம பண்ணுறதுல தானாக போயிடும். நீங்கள் மாதிரி பண்ணுங்க, ஓடுதா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வேணும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கு சார், நான் சொன்னது உங்களுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும், அந்த மாதிரி போடுங்க. ஓகே இதுதான். ஓகேவா? இந்த 3 பாட்டை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுங்க. ஓகேவா? நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. ஸோ இல்லை பரவாயில்ல, இதே தான். இந்த மாதிரி பாட்டு செஞ்சுருங்க, சிறப்பாக செய்வீங்க. அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும், தயவுசெய்து எங்கேயும் ஓடியில் வச்சு போகிறப்ப உங்களோட கிட்டார் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இல்லை அந்த மாதிரி கிட்டார் யாரும் பார்த்துருக்க முடியாது. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் இதாகிடும். ஸோ நீங்களும் வச்சுருக்கீங்க பத்திரமா அந்த கிட்டாரை. ஸோ அதுலேருந்து இன்னும் நிறைய நீங்கள் மியூசிக் அதில் நீங்கள் போடலாம். நிறைய திறமைகள் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்கா என்ன சொல்கிறது கேட்குறதுக்கு? ரொம்ப நேரம் பேசுனீங்க, மியூசிக்லாம் போட சொன்னீங்க, போட்டேன். இன்னும் அவ்வளோதானா? இல்லை ஓகே எனக்கு புரியுது. நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு புரியுது. செக் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். ஸோ அப்புறம் நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாட்டை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஓகே தேங்க்ஸ். கரெக்டாக வந்துடணும். செக்கு கரெக்டாக வந்துடும். பாட்டு நான் கேட்ட மாதிரி அந்த பயங்கரமாக ரொமான்டிக்கு எல்லாம் இருக்கணும். அந்த கிட்டார்லேயே போட்டுடலாம். அந்த கிட்டாரில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ கரெக்டாக போட்டுருங்களேன். போட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். பேமெண்ட் ஒரு வாரத்தில் வந்துடும். சரி. ஓகே தேங்க்ஸ். ஒரு வாரத்தில் காசு கொடுப்பேன்னா ஏமாத்திடானா? பார்த்தா இன்னும் புதுசாக வரணும் பூரு. ஐயோ கடவுளே, தாங்க முடியல. அந்த அடிச்சு விட்டு அனுப்பி விட்டுருங்க. வித்தா கழிச்சுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கொஞ்சம் காட்டி பிட்டா காட்டிப்போம். என்னதான் வரணும் இப்போ என்னதான் வரணும் இப்போ? இவன் பின்னாடி பார்த்தான். சம்மதம் பின்னாடி பார்த்தா
வர வைங்க வர வைங்க வர வைக்கிறேன் ஐயா இதே ஃபாலோ பண்ணுங்க ஓகே ரைட் இப்படிதான் இருக்கணும் யா இதுதான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் யா ரைட்டு இப்படிதான் இருக்கணும் இன்னும்